ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய ஆனிவர்சரிக்கு வந்து நிறைய பேர் விஷ் பண்ணியிருந்தீங்க. எல்லாருக்குமே வந்து ரொம்ப தேங்க்ஸ். அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து ஆனிவர்சரிக்கு வந்து நான் எப்படி ரெடி ஆகிறேன் அப்படின்னு சொல்லி, இதுதான் என்னுடைய வந்து சாரீ. நான் வந்து கட்டிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இதுதான் சாரீ எடுத்து கொடுத்தாங்க. நான் வந்து கட்டிட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் ரெடி ஆகிறதையும் நம்ம வீடியோவாக பார்க்கலாம். அதுக்கப்புறம் இன்றைக்கி என்ன பிளான் அப்படின்னா இருக்குது, நல்லா அப்புறமா சொல்கிறேன். ஓகேவா? இப்போ வந்து ரெடி ஆகிறத தான் வீடியோவாக பார்க்க போகிறீங்க. வாங்க, நான் சாரீ வந்து கட்டிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன். இதுதான் என்னோட சாரீ. எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். எப்படி இருக்குது என்னோட சாரீ? நான் கொஞ்சம் கீழே வச்சுட்டேன். ஓகேவா? இப்போ வந்திருக்க நியூ மாடல் தான், அது வாங்கினேன். அவர் தான் செலெக்ஷன் பண்ணார். இந்த கலர் வந்து அவர் தான் செலெக்ஷன் பண்ணார். நல்லா இருக்கா பாருங்கள். நல்லா இருக்கா சொல்லுங்கள். இந்த கலர் வந்து என்கிட்ட இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் நான் இந்த கலரில் வந்து என்னது அது பிங்க் கலரில் இது பண்ணியிருக்கேன். பட் இது வந்து பிங்க் கிடையாது, ஒரு மாதிரி டபுள் ஷேடாக இருக்குது. பிங்க்கு சில்வர் எல்லாம் சேர்ந்து டபுள் ஷேடாக இருக்குது. அதனால் சரி இதில் கட்டி பார்ப்போம் அப்படின்னு வாங்கினேன். நல்லா தான் இருக்குது. வியர் பண்ணுறதுக்கு ஓகே. சிங்கிள் ப்ளீட் வைக்கலான்னு பார்த்தேன், ஆனால் ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக இருந்த மாதிரி இருந்ததா. சரி ஓகே, இப்படியே பண்ணியாச்சு. எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். ஃபேன் வேறு போடாமல் பேசிகிட்டு இருக்கேன், அதான் வேர்க்குது எனக்கு. ஓகேவா? ஃபேஸுக்கு வந்து எதுவுமே இல்லை, நார்மலாக தான் பண்ண போகிறேன். ரொம்பலாம் எனக்கு பண்ணவும் தெரியாது, எப்பவும் போல தான். பட் என்னென்னா இன்றைக்கி வந்து புது சாரீ கட்டியிருக்கிறதுனால இது ஒரு கெட் ரெடி வித் மீ, அவ்வளோதான். இருங்க, நல்லா எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஃபஸ்ட்டு மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிக்கலாம். மாய்ஸ்சரைசர் வந்து காலி ஆகிடுச்சு. இருக்கிறது டப்பாலேருந்து தொடச்சி தான் போட்டுட்ருக்கேன். வாங்கியிருக்கேன், ஆர்டர் பண்ணிருக்கேன், ஆனால் இன்னும் வரல, இன்னும் ரிசீவ் ஆகலை. மண்டே தான் வரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்குள்ளே போய் வாங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறது டப்பாலாம் தொடச்சி போட்டுருக்கேன். நான் எப்பவுமே இப்படி தான், ஏதாவது ஒரு பொருள் இல்லை அப்படின்னா சீக்கிரமாகவே வாங்கியிருக்க மாட்டேன். அது எனக்கு மறந்தே போயிடும். ஒரு சிலர்லாம் இருக்கும்போதே ஸ்டாக் வாங்கி வச்சுருவாங்க. அது நல்ல பழக்கம் தான். ஆக்சுவலி இருக்கிறது வந்து தொடச்சி வச்சு யூஸ் பண்ணுவாங்க. சுத்தமாக காலி, அதுலேயுமே நான் வழிச்சு எடுத்துட்டேன். இப்போ சுத்தமாக டப்பாவே வந்து டப்பாவே ஃபுல் க்ளீன் ஆகிடுச்சு. ஆனால் இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணணும்ல, வேஸ்ட் கூட பண்ணக்கூடாது. வேஸ்ட் பண்ணோம்னா அது அடுத்து ஐப்ரோஸ் ஃபில் பண்ணிக்கலாம். நான் ஃபில் பண்ணிட்டு வரேன். ஓகேவா? அவ்வளோதான். அதுக்கப்புறம் கண்ணுக்கு மை எப்போவுமே நார்மலாக வந்து போடுறது தான். எப்போவுமே நார்மலாக நம்ம எப்படி ரெடி ஆகுமோ அதே மாதிரி தான். ஆனால் என்ன ஒன்று பார்த்திங்கன்னா, இன்றைக்கி வந்து எங்களுடைய ஆனிவர்சரி, அதனால கொஞ்சம் ஸ்பெஷல். இன்னையோட எங்களுக்கு வந்து மேரேஜ் ஆகி 9 இயர்ஸ் ஆச்சு. 8 கம்ப்ளீட்டாக முடிஞ்சு 9 வந்து ஸ்டார்ட். இப்போதான் மேரேஜ் ஆன மாதிரி இருக்குது. அப்படியே கடகடன்னு போயிடுச்சு. வருஷம் போகிறதே தெரியல. இப்போதான் வந்து மேரேஜ் ஆகிடுச்சு அப்படின்னு நினச்சிட்டோம். 9 இயர்ஸ் வந்து ஆயிடுச்சு. எங்களுக்கே ஆச்சரியமாக இருக்குது, என்னடா இப்போ தான் ஆன மாதிரி இருக்குது. அதுக்கு 9 இயர்ஸ் ஆகிடுச்சு. என்ன பண்ணுறோமோ இல்லையோ, இந்த வருஷம் மட்டும் பார்த்திங்கன்னா கடன்னு போயிட்டே இருக்குது. நேரம் பாருங்கள், மஸ்காராவும் காலி, ஐலைனர் காலி, எல்லாமே ஆர்டர் போட்டிருக்கேன். அது எல்லாமே மண்டே தான் எனக்கு ரிசீவ் ஆகும். இது வரைக்கும் இதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேண்டியதுதான். என்ன பண்ண முடியும்? புதுசாக பண்ணுற மாதிரி இருக்கா? சும்மா ஒரு ஃபினிஷிங் டச் அவ்வளோதான். ஓகேவா?
அப்போது நான் எப்போவுமே போடுறேன் என்னுடைய ஃபேஸ் க்ரீம். அதுவும் காலியான்னு கேட்காதீங்க, அதை இப்போ தான் வாங்கிட்டேன். அது ஃபுல் டப்பா அப்படியே இருக்கு, இன்னும் பிரிக்கக்கூடாது, இப்போ தான் ஓப்பன் பண்ணுறேன். அதை நான் ஓப்பன் பண்ணுறதுக்குள்ளே பாப்பா ஓப்பன் பண்ணி ஒரு வழி பண்ணி வச்சுருக்காங்க. போதும், கம்மியாகவே எடுத்துக்கலாம். பேய் மாதிரி தான் இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா இந்த 2-3 இதை நெக்ஸ்ட்டு வந்துட்டு பொட்டு வச்சுக்கலாம். பொட்டு வந்து நான் வந்து சின்னதாக தான் வச்சு எடுத்தேன். சரி, அது வந்து ஸ்டோன் வச்சது, அது ஒரு நல்லாயிருக்கும். பட் அது வந்து கண்ணுக்கு தெரியாது. சரி, இதே வச்சுக்கலாம், இதுலேயும் ஸ்டோன் இருக்கு. ஓகே, பொட்டு வச்சாச்சு. தலையை லைட்டாக வரிட்டு ஹேர் ஸ்டைல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் காமிக்கிறேங்க. அதுக்கு முன்னாடி வளையல் இருக்குது, வளையல் எடுத்து நான் எடுத்து வச்சுட்டு வரேன். அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா வளையல்லாம் பெருசாக ஒன்றும் இல்லை, இதே தான் மேட்சாக இருந்தது, இதுவே வந்து மேட்ச் பண்ணிட்டேன். நான் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாகவே ஒரு செயின் இருக்கும் என்கிட்ட, குட்டி செயின் பார்த்துருப்பீங்க, அதை போட்டுக்கிறேன் போதும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். ஆனால் என் பாப்பா 2 பேரும் அதான் மேட்சாக இது இருக்கு, இது இருக்குல்ல, இது போடு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இந்த மாதிரிலாம் நான் போட்டு ரொம்பலாம் ரேர் தான், இந்த மாதிரிலாம் போடவே மாட்டேன். எனக்கு பிடிக்கவும் பிடிக்காது. அது எப்படி இருக்கணும் எனக்கு தெரியாது, எனக்கு நல்லா இருக்குமான்னு கூட எனக்கு தெரியல. இது ஓகேவான்னு பாருங்கள். சரி போடு, இந்த ஸ்டோனுக்கு இது கரெக்டாக மேட்ச் ஆகுதா, அதனால் அவரும் போடுன்னு சொன்னார். சரி சரி, இது ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்து அவ்வளோ பெருசு வேண்டாம், நான் வேணால் குட்டியாக போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து இது கேட்டேன். இது வந்து நல்லா இல்லைன்றாரு, ஆனால் இதுதான் எனக்கு நல்லா இருக்க மாதிரி இருக்குது. சரி, அதை மட்டும் போட்டு இது போடுறது நல்லா இருக்காது, அதனால நான் இயரிங்ஸ் போட்டுக்கலாம். இந்த கொத்த எனக்கே காமெடியாக இருக்குது, இப்படிலாம் நான் போடவே மாட்டேங்க, சும்மா ஏதோ ஒன்று போடுவேன். பட் இது
ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷனுக்கு போகிற மாதிரி இருக்குது. எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி போட்டால் எனக்கு நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? எனக்கு சிரிச்சிருப்பா வருது. இந்த மாதிரி வந்து ரொம்ப கிராண்டாக போட்டுக்கிட்டு அது அந்த மாதிரிலாம் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. சரி ஒரு நாள் போகணும். இருந்தால் நல்லாயிருக்கும். ஓகே வரேங்க. பூவும் வச்சாச்சுங்க. ஃபைனல் லுக் இதுதான். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் என்ன சொல்ல முடியல. சிம்பிளான ஒரு மேக்கப் லுக் அவ்வளோதான். ஃபைனல் இதுதான் இந்த மாதிரி இருக்குது. நான் இதெல்லாம் போட்டிருக்கிறது. சரி ஓகே. இந்த ட்ரெஸ்ஸுக்கு வந்து இந்த மேட்ச் ஆகல. ஸோ அதனால் ஒன்றும் தெரியலன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரிலாம் மேக்ஸிமம் போட மாட்டேன். என்ன பண்ணுறது? சரிங்க பாய் எல்லாருக்கும். இதே ட்ரெஸ்ஸோட வெளியில் போக மாட்டேன். நான் வந்து இந்த ட்ரெஸ்ஸு தான் போட்டுட்டு போவேன். ஏன்னா இதே ட்ரெஸ்ஸோடலாம் நான் வெளியில் கொஞ்சம் நேரம் ஃபோட்டோஸு ஏதாவது வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு கழிச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த ட்ரெஸ் மாற்றிப்பேன். இதெல்லாம் வெளியே போனால் என்னால் கேரியே பண்ண முடியாதுங்க. ரொம்ப வேர்க்கும், என்னால் தாங்க முடியாது. சரி ஓகே. இந்த ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா தொடர்ந்து என்ன வீடியோ போடலான்றதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.